ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 153 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுமாதிரி எல்லாரும் மகிழ்ச்சிங்க. ஸோ என்னோட சேனல் முன்னைப்பற்றி யோசித்தீங்க பட் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி சார். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு போடணும், ஃபுட்டு, உணவு. ஸோ உணவு நம்ம எடுத்துக்கொள்றது மூலயமா தான் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியும். உண்மையே சொல்கிறேங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம உடலுக்குள்ளே என்ன பிரச்சனை நமக்கே தெரியாது. பட் ஏதோ ஒரு தோராயமாக இதுதான் பிரச்சனை நம்ம சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஹியூமனுக்கு, ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு நெஞ்சில் ஒரு சுருக்குன்னு குத்துதுன்னு வச்சுங்க, அது எதனால் குத்துது தெரியுமா? நாம் நினச்சிப்போம் நெஞ்சு வலி, ஹார்ட் இஷ்யூஸ், ஹார்ட் ப்ராப்ளம் மட்டும்தான். பட் அது கிடையாது. நுரையீரல் அட்டாக், நுரையீரல் ப்ராப்ளம், சளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா, தயவு செய்து தொடர்ந்து சிவியராக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து போயிட்டு ஹார்ட் செக்கப் மட்டும் இல்லை, நுரையீரல் செக்கப் பண்ணிக்கணும். ஹார்ட் செக்கப் பண்ணுறீங்கல்ல, என்ன பண்ண சொல்லுவாங்க? எக்கோ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, இசிஜி எடுக்க சொல்லுவாங்க. ரெண்டுமே எடுத்துகிட்டு நார்மல்னு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு அதுக்கு பிற்பாடும் உங்களுக்கு வலி இருந்ததுன்னா அது வேறு வலின்னு அர்த்தம். ஹார்ட் இஷ்யூஸ் கிடையாது, நுரையீரல். ஸோ அதுதான் உங்களுக்கு பாதிச்சிருக்கு. புரியுதுங்களா? இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் நாட்டு வைத்தியம் பாருங்கள், சரி வரலன்னா டாக்டர்கிட்ட இமிடியேட்டாக போயிட்டு என்ன சொல்யூஷன்னு சின்னதாக இருக்கும்போதே போய்ட்டு செக் பண்ணிக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் என்னங்க பார்த்தோடனே நமக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிவிடுவாங்களா? இல்லைங்க, நாம் சொல்கிறத வச்சு தான் டாக்டர் பார்ப்பாங்க. எனக்கு நெஞ்சில் சுருக்குன்னு குத்துதுன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள். என்ன பண்ணுவாங்க? எக்கோ டெஸ்ட்டு, இசிஜி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குதுன்னா இதுதான் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம்னு நம்ம ஒரு சந்தேகத்துக்கு, டவுட் அடிப்படையில் நம்ம போய்ட்டு செக் பண்ணுறோம். ஆனால் அது எதுவுமே கிடையாது. நார்மல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் நம்ம அசல்ட்டாக விட்டுருவோம். இது நெஞ்சு வலி இல்லை, பரவாயில்ல, நம்ம ப்ராப்ளம். பட் வேறு இஷ்யூஸ் இருக்கும், நுரையீரல் பிரச்சனை இருக்கும், ப்ரீத்திங் பிரச்சனையாக இருக்கலாம், வீசிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அந்த நுரையீரல்லே பார்த்திங்கன்னா புண்ணு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க என்ன இஷ்யூஸ்ன்னு. நம்ம உடம்புல நாம் சின்னதாக இருக்கும்போதே ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். என்ன பிரச்சனைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை ஈஸியாக நம்ம கொடுத்து சரி பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனே தெரியாமல் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பணமும் செலவாகி நம்ம ஹெல்த்தையும் சரியாக பாதுகாக்க முடியாமல் இது தேவையா? டாக்டர்கிட்ட போகிறோம், பார்த்தோன்னே நம்மளை கண்டுபிடிச்சிடுவார் அவர் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம பிரச்சனையை சொன்னால் தான் அவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். சீரியஸ் கேஸ் மட்டும்தான் அவங்க ஏதாவது பெயின் இன்ஜெக்ஷன் போட்டு நம்மளை ரிலீஃப் பண்ணி விடுவாங்க. மற்றதெல்லாம் நம்ம சொன்னால் தான் அவங்க செய்வாங்க. உண்மையாக இல்லைங்களா? ஜெனுவலாக சொல்லுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஹெல்த் இஷ்யூஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க. இன்னொன்று, ஃபுட்டு, உணவு முறைன்றது கட்டாயம். நீங்கள் ஹெல்த்துக்கு தேவையான இரும்பு சத்து, புரதச்சத்து எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் தான் ஹெல்த் இஷ்யூஸ் ஆரோக்கியமாக இருக்கிறது இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். நல்லா இருக்கணுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் என்னோடய கான்செப்ட். ஸோ என்னோடய சேனலில் பெண்கள் அனைவரும் மிக 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 கவனத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஒரு பெண்கள் ஒரு வீட்டுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா வேலைகளும் செஞ்சு அவங்க வீட்டை காப்பாற்றலாம், அவங்கள காப்பாற்றலாம். அதான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உங்கள் சுகந்தி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சுகந்தி. பாய். See you guys.